ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 14/3/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை மேல் நோக்கு நாள். காரடையான் நோன்பு. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்ப லக்னம், இருப்பு 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:57 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 6:54 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:53 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 12:18 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 12:57 மணி வரை பவம், அதன் பின்பு பாலபம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:54 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதுக்கப்புறம் நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரராகிய சுக்கிர பகவானை வழிபட சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். அதேமாரி இன்றைக்கி காரடையான் நோன்பு. காரடையான் நோன்புங்கிறது ரொம்ப விசேஷம். வடக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா சாவித்திரி விரதம்னு அர்த்தம். சத்யவான் சாவித்திரி அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த சாவித்திரி தனது கணவனுக்காக செய்த அந்த காரடையான் நோன்பு, அந்த சத்யவானோட உயிர் மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வகையில் இன்றைக்கி சுமங்கலிகள் எல்லாருமே தன்னோட கணவர்மார்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோன்பு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். நோன்புங்கிறது விரதம். இந்த விரதம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே எழுந்த உடனே காமாட்சி அம்மனை வணங்குங்க. அற்புதமான நாளாக இருக்கும். அதேமாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு மனசுல ஓரளவுக்கு அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேலே ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். ஏன்னா சந்திர பகவான் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் பிற்பகல் வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் பகைருன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனாலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இன்னைக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக நாட்டம் கொள்வீர்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 16. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் சந்தோஷமும் நிறைந்த நாள். ஆக இன்னைக்கு உற்சாகம் பிளஸ் சந்தோஷம். என்ன அப்படின்னா,
சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அவர் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா சித்திக்கும். மனசுல ஒரு தெளிவான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு படிப்பு, அதாவது ஒரு கல்வி அறிவு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 15. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு ஒரு தைரியம், சந்தோஷம், உற்சாகம் எல்லாமே இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவா இருக்கும். ஒவ்வொரு திட்டமிடலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாமே குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அகலும். அதே மாதிரி இன்னைக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 18. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலுக்கு மேல் மனோதைரியமும் அதிகரிக்கக்கூடிய திருநாள். இன்னைக்கு காலையில உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். இன்னைக்கு எப்போ கொடுத்த கடன் கூட இன்னைக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களே மறந்துருப்பீள். அந்த பணம் இன்னைக்கு கண்டிப்பா கைக்கு வரும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இன்னைக்கு ஜாலியா இருப்பீங்க. ஜாலியோ ஜிம்கானா. சரி, இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஆதாயமும் கிடைக்கும் நாள். காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார். ஆனால் அவரே ராசி மாறி 2ஆம் இடமாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார் பிற்பகலுக்கு மேல். அதனால ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அலைச்சல் வீண் போகாது, வீண் அலைச்சலா இருக்காது, ஆதாயம் உள்ள அலைச்சலா இருக்கும். சரியா? இன்னைக்கு எல்லாருமே உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி இன்னைக்கு ஹோட்டல்லாம் சாப்பிட்றவா கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க. அனாவசியமாக வயத்தை கெடுத்துக்காதீங்க. சரியா? அதேமாரி இன்னைக்கு விலை உயர்ந்த பொருளை கையாளும் பொழுது கவனம் அவசியம். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக வரும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி மந்த புத்தி இருந்தால் கூட பிற்பகலுக்கு மேலே அது சரியாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது ஓம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 17. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும், அதாவது பிற்பகலுக்கு மேல் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா
இந்த அயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திரபகவான் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ராசி மாறி அப்படியே உங்க ஜென்ம ராசிக்கு வந்தாரு. ஜென்ம ராசியில ஏற்கனவே கேது இருக்கார். சரி, கேது வந்து சந்திரனை பிடிக்கிறாரு, சந்திரன் கேதுவை பிடிக்கிறாரு, யார் வேணாலும் பிடிச்சிக்கிட்டோம். சரி, நம்ம கவனமா இருந்தா சரி. மற்றபடி இன்னைக்கு பிற்பகல் வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பா கிடைக்கும். வருமானம் அது சேரலாம், அதுக்கேற்ற செலவுகளும் அதிகரிக்க செய்யும். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு இந்த இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம், அதிர்ஷ்டமான தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான், அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 16. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் அதிகரிக்கக்கூடிய நாள். ஏன்னா காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் அதுக்கப்புறம் அப்படியே பிற்பகலுக்கு மேல் அவர் 12ஆம் இடமாக அயனசயன போகஸ்தானத்துக்கு வந்து விடுவார். அங்க கேது பகவான் இருக்கார், செலவு அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, ஓரளவுக்கு ஒரு அமிர்தமான ஒரு செய்தி கண்டிப்பா கிடைக்கும். சந்தோஷம். சரியா? இன்னைக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். குடும்ப தலைவிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை அதிகரிக்கலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. திதிப்பா இருக்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார், அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 19. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள். இன்னைக்கு காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் லாபஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பரபரப்பா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. தொழில் வியாபாரத்துல அதே மாதிரி பேசுற வார்த்தைகளே கொஞ்சம் படபடன்னு இருக்கும். அற்புதமா இருக்கும் இன்னைக்கு. ஆனா யார் மனதையும் காயப்படுத்தாம தான் பேசுவீங்க, அதுதான் பெரிய விஷயம். சரியா? இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்துன்னு போனா போறோம். புரியுதா? நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இல்லைன்னா இப்பெல்லாம் எல்லா கடையிலையுமே கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் பச்சை கற்பூரம்னு கேட்டால் கிடைக்கிறது சின்ன டப்பி. அதில் ஒரு சின்ன பிட்டு எடுத்துட்டு பேக்கில் போட்டுன்னு போயிடுங்க. அப்படியே கொஞ்ச இதில் எவாபரேட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார், அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 16. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சந்தோஷமும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து விடுறார், கேதுவோட சேர்ந்து விடுறார். இன்னைக்கு காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு இதெல்லாம் இருக்கும், டென்ஷனே இருக்காது. அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம், வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 18. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் அஷ்டம ராசியில இருக்காரு, சந்திராஷ்டமம் இருக்கு, விடேந்தொடைன்னு வரும், 2.25 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேல் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில், பேசுகிற வார்த்தைகளில், வாகன பயணங்களில், உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இது கற்றுப்பீங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு கொண்டு போய் அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும், சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 16. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள். என்ன, காலையில் களத்திர சிரமக்கு 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார், சந்தோஷமான ஒரு இதெல்லாம் கிடைக்கும். அதேமாரி அவர் பிற்பகலுக்கு மேல் உங்களோட அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாருன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உத்தியோகம், தொழில் வியாபாரம்லாம் பரவாயில்லை, ஏதோ ஆசச் போயிட்டு இருக்கும். அன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் கலகலப்பாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். அதேபோல் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 18. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில பகிர்வன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான், பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துல கேது இருக்கார். சரி, ஜென்மராசில ராகு இருக்கார். கொஞ்சம் குழப்பம்தான், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் டேன்னே சொல்லலாம். உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. அதேமாரி இன்னைக்கு இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 15. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.